தங்கமயிலோட வீட்டில் இனி இதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரமாட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு நீ டிவோர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. தங்கமயில் அதெல்லாம் முடியாது, நான் மாமா கூட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால தான் என் வாழ்க்கை இப்படி வீணாயிடுச்சு, நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. தங்கமயிலோட அம்மாவும் சரி வா நம்ம அங்கே போய் கேட்டு பார்ப்போம், கெஞ்சி மாப்பிள்ளை காலில் விழுந்தாது உன்னையும் மாப்பிள்ளையும் நான் வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பாண்டியன் வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக தங்கமயில் நேராக உள்ளே வந்துடுவாங்க. நீ எதுக்கு இங்கே உள்ளே வந்த அப்படின்ட்டு அங்கே எல்லாருமே கேட்பாங்க. நல்லா இருந்த குடும்பத்தை நடுத்தெருவில் நிப்பாட்டி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எங்கள் எல்லாத்தையுமே நீ கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டே இல்லை. நீ விவரம் இல்லாதவல்ல கிடையாது, நீ சரியான ஆள். அப்படி உனக்கு நாங்கள் எல்லாம் என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. தங்கமயிலும் என்னை மன்னிச்சிருங்க, இது எல்லாமே எங்கள் அம்மா தான் பண்ணாங்க, எங்கள் அம்மா சொல்லி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா சொன்னால் நீ என்ன வேணால் சொல்லுவியா? நிஜமாக சொல்லு, உன்னை நாங்கள் கொடுமையாக பண்ணுன, உன்னை ராணி மாதிரி தானே வச்சுருந்தோம் அப்படின்ட்டு கோமதி கேட்பாங்க. எத்தனை போய் இல்லாத குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு, வரதட்சணை கேட்டோம், கொடுமை பண்ணோம், அடித்தோம், வேலைக்கு போக சொன்னோம், நீ தவம் இருந்தாவது இந்த மாதிரி ஒரு குடும்பமும் இந்த மாதிரி ஒரு புருஷனும் உனக்கு கிடைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. தங்கமயில் வீட்டில் எல்லாருமே எல்லாத்தோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்களை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க.